லிஃப்ட் வேணுமா? போட பொறுக்கி. உலகத்தில் மனிதன் எதை கேட்டாலும் வேணும் வேணும் தான் சொல்லுவான். ஆனா ஒன்னே ஒன்னத்தான் போதும் போதும்னு சொல்லுவான். அது என்ன? என்னபடி சார்? செக்ஸ். தப்பு. செக்ஸ்ல யாரும் வெக்ஸ் ஆனதே இல்ல. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே செக்ஸுக்கு அடிமையாயிட்டாரே. சாக போற கிழவன் கூட பொண்ணு போறத பார்த்தா தலையை தூக்கி நிமிந்து பார்த்துட்டு பெருமூச்சு விடுவான். நெக்ஸ்ட். பணம். இல்ல, பணத்தை கண்டா பணம் கூட வாயை திறக்கும். அதை யாரும் போதும் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட். பதவி. தப்பு. அதுக்கு தானே அவன் அடிச்சுக்கிட்டு பேயா அலையறான். குழந்தை. நீ உட்கார். குழந்தை போதும்னு யாரும் ஒதுங்கிறது இல்ல, முடியாமத்தான் ஒதுங்குறாங்க. சாப்பாடு சார். கரெக்ட். சாப்பாடு ஒன்றத்தான் மனிதன் போதும் போதும்னு சொல்லுவான். another question. கடவுளை விட பெரியது எது? நம்பிக்கை சார். அதை எப்படி சொல்ற நீ? நாம நம்பினாக்க கடவுள், நம்பலைன்னா இல்ல. அதனால கடவுளை விட நம்பிக்கை தான் பெருசு. வெரி குட், வெரி குட். உலகத்திலேயே வளராதது எது? நீங்க தான் சார். ஏதாவது பிக்சர் போயிட்டு வரலாண்டி. சினிமானா ரொம்ப ரெடியா இருக்கியே. நீ மட்டும் என்ன ரெடி இல்லையா? நீ ரெடியா நான் ரெடி. ஏய், நேத்து உன்னை தொட்டு தூக்கினவன் இன்னைக்கு அசடு வழியா வண்டி விட்டு குதிச்சு உன்னை ஃபாலோ பண்றாண்டி. இவன் மேல அவனுக்கு ஆசை. சோட்டிச்சு பார்த்து அமல் பாலைக்கிற நினப்பு. முகரக்கட்டைய பாரு. இது கெட்ட கேட்டுக்கு காதல் வேற காதல். கர்பியா, என்னடா அது? ஒட்டி படிக்கிற கிளம்பிட்ட? எங்க அப்பா ஒரு சின்ன வீட செட்ட பண்ணிட்டு அவன் பேச்ச கேட்டுட்டு எனக்கு சோறு தண்ணி போட மாட்டேங்கிறான், செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறான். நேற்றுக்கு வீட்டை விட்டு வெளியே போறான். நான் சொல்லிட்டேன், நான் எங்க போறேன்னு தெரியாம அலைகிறேன். கடைசியா எங்கதான் போற? இந்தியாவுல 60 கோடி ஜனத்துல என் ஒருத்தனை மட்டும் சாப்பாடு இல்லாமலா போயிடும்? இந்த பாரு, நான் போறேன் கெட்டுட்டேன்னா சரி, நல்லா ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. எங்க அப்பா கிட்ட நீ சொல்லு, அவன் ஒரு வீடுதான் சின்ன வீடு செட்ட பண்ணிருக்கான், நான் 2 சின்ன வீடு செட்ட பண்ணுவேன்னு சொல்லு. நான் சீக்கிரமா காலாகாலத்துக்கு ரயிலுக்கு போகணும், ஏன்னா கள்ள டிக்கெட்ல போறேன். உன் ஆள் பாராண்டி. என்னடி ஏன் ஆளுங்கிற? உன்னை குறி வச்சு தாண்டி எங்க உயிரையும் வாங்குறான். வண்டியில வர்ற ஜோர பாரு. அந்த நொண்டி மாட்டை கையில பிடிச்சதும் செஞ்சு கொட்டி பிடிக்க வந்த தேசிங்கராஜ் மாதிரிதான் இருக்கான். இன்னைக்கு இந்த ஆளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். வேண்டாண்டி, பாவம். இன்னைக்கு விட்டா அப்புறம் சான்ஸே கிடைக்காது. பரிசம் முடிஞ்சாச்சு. பொடி, அவகிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டே நாம ஒரு வழி பண்ணுவோம். போக மாட்டேங்கிறீங்க. இருடி சொல்வா. என்னங்க, வாணி உங்களை தனியா பாக்கணும்னு ஆசைப்பட்டா. அப்படியா? ஆமா, அதுவும் அந்த மரத்தடியில நிக்கிறா. போங்க. ரொம்ப ஷோக்கா ஒரு அண்டங்காக்கா
கிட்ட சொல்றேன். ஏ குமுறகுப்பா கிளம்பி வந்தான் முன்னால தண்டனக்கா டமுக்கு டப்பா அமுக்க போறம் தண்ணியில ஜிஞ்சன கடி ஜினுக்கு தப்படி பஜ்ஜி வாயி பாரேண்டி குருட்டு கண்ணு திருட்டு முடி குதிரை மூஞ்சி நீதாண்டி குதிரை மூஞ்சி நீதாண்டி நீதாண்டி வைகாத்தோரா வந்த பாடின்னு கூப்பிட்டேன்னா வாழத்தோ போராடிய உண்டான நான் தொட்டேன்னா அடி வைகாத்தோரா வந்த வாடின்னு கூப்பிட்டேன்னா வாழத்தோ போராடிய உண்டான நான் தொட்டேன்னா என்னங்கடி பதில் சொல்லுங்கடி என்னங்கடி பதில் சொல்லுங்கடி இங்க இம்புட்டு பேருன்னா வந்தீங்கடி வந்தீங்கடி ஆம்பளையா இல்ல பொம்பளையா இது ரெண்டும் கட்ட பிறவியடி ரொம்ப ஷோக்கா ஒரு அண்டங்காக்கா வந்து கூடு வச்ச கொண்டையடி மாலைய போடுங்கடி உங்க மாப்பிள்ளை நான் தானடி அடி மாலைய போடுங்கடி உங்க மாப்பிள்ளை நான் தானடி உங்க மாப்பிள்ளை நான் தானடி கயிறு தொங்குது. திண்ணையில வந்து படிச்சுட்டு என்னையா அது கயிறு தொங்குது அதுக்குள்ள நீ படிச்சிருக்கிற என்ன சமாச்சாரம்? ஐயா நான் கிராமமுங்க ஒரு வேளை சோறு போட முடியாது எங்க அப்பா என்ன அடிச்சு வெளியே தள்ளிட்டான். நான் பட்டணத்துக்கு வந்தேன் எங்க எங்கேயோ அலைஞ்ச ஒரு வேளை சோறு கிடைக்கலங்க. அப்ப கடல்ல விழுந்து தற்கொலை செய்யலாம்னு போய் விழுந்தாங்க. மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் தூக்கி கொண்டாந்து கரையில போட்டாங்க. அண்ணா மேம்பாலத்துல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு கால தூக்குனேன். மறுகால போலீஸ் பிடிச்சிட்டு ஒரு வாரம் ஜெயில போட்டாங்க. அங்க பரவாயில்லைங்க அரை வயது கல்யாண கிடக்குது அங்கேயே தங்கிடலான்னு நினைச்சேன். கூடாதுன்னு நேற்று சாயந்தரம் வெளியே தள்ளி விட்டாங்க. பசி தூக்கு கையில தொங்கிடலாம்னு நீங்க கட்டி தலைய உள்ள விட்டாங்க. ஆனா பசியோட செத்தா பாவம் அப்படின்னு படுத்துட்டாங்க. விடிஞ்சது ஐயா வீட்டுல ஏதாவது சாப்பிட்டுட்டு தற்கொலை செஞ்சுக்கலான்னு. சும்மாரியா நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஏன் வீடு தானே இடம் கிடைச்சது? இதாங்க தாழ்வா இருக்குது அப்பதான் கால் பண்ணிக்கலாம். யாராவது பாக்குறவங்க நாலு என்ன தருவாங்க? போடுவாங்க. ஏயா இந்த வயசுல போய் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றிய உனக்கு வெக்கமா இல்ல? உடம்பெல்லாம் முழுசா இருக்குது முழு முழுன்னு காலு கையெல்லாம் இருக்கு உழைச்சி சாப்பிட வேண்டியதானே? ஐயா எனக்கு வேலை செய்யவே தெரியாதுங்க. எனக்கு 3 வேளை திங்கத்தாங்க தெரியும். அப்ப நீ எதுக்குமே லாயக்கு இல்லையா? எதுக்கு லாயக்கு இல்லங்க? எதுக்குமே லாயக்கே இல்லாதவனுக்குன்னு ஒரு தொழில் இருக்குயா. அது என்னங்க? அதாவது மூலதனமே இல்லாம முதலாளியா வரலாம், உழைக்காமலே உயர்ந்த நிலைமைக்கு வரலாம். ஐயோ காசு பணம் செலவு பண்ணாமலே கார்ல போகலாம். ஐயோ அது என்னங்க தொழில்? அதுதான் நான் செய்யும் தொழில். என்ன தொழில்? அரசியல்வாதி. ஐயா தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அரசியல் வந்து பொதுமக்களுக்காக செய்யக்கூடிய புனிதமான தொண்டுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் புரட்சிகரமான சில தலைவர்கள் நடத்தக்கூடிய அரசியல். நம்ம அரசியல் சந்து முனையில சிந்து பாடுற சில்லுண்டி சமாச்சாரம். இப்ப நீ என் கூட வந்தா உழைச்சுக்கலாம். ஐயா நான் வரேங்க. அவர் யாருங்க? இவர் தான் என்னுடைய மெய் காப்பாளன் பயில்வான் பகலவன். வணக்கங்க. பரவாயில்லையா நீ வணக்கம் போடுற தோரணையில இருந்தே நீ பாதி அரசியல்வாதியா இப்பவே மாறிட்டா. தூக்கு